students, class 10, exercise number 3.3, question number 4 parunga. Given the LCM and GCD of the two polynomial p of x and q of x, find the unknown polynomial in the following tables. And the following tables la unknown polynomial கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுல 4th ல first Roman number எடுத்துக்கலாம். நமக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். LCM into GCD is equal to p of x into q of x. சரிங்களா? இப்போ இங்கே எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்கே q of x மட்டும் தான் இல்லை. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது q of x. அந்த p of x இந்த பக்கம் கொண்டு வந்து டிவைட் பண்ணிடலாமா? அப்போது LCM into GCD divide by p of x equal to q of x. ஸோ LCM என்னன்றதை எடுத்துக்கலாம், GCD எடுத்துக்கலாம், அதுக்கடுத்து டிவைட் பை p of x போட்டோம் அப்படின்னா அது q of x வேல்யூ தெரிஞ்சிடும். therefore q of x is equal to LCM என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a cube minus 10a square இருக்குது. ஸோ அதனால LCM எடுத்துக்கிறேன், a cube minus 10a square plus 11a plus 70 into GCD என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு டேர்மு into GCDன்றது a minus 7 கொடுத்துருக்காங்க. p of xன்றது என்ன இருக்குது பாருங்கள், p of x டிவைட் பண்ணியிருக்கோம், that is a square minus 12a plus 35. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டரைசேஷனுக்கு சிம்பிளாக ஏ ஸ்கொயர் இருந்தால் நம்ம நார்மலாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஏ க்யூப்ன்றது நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடோ இல்லை லாங் டிவிஷன் மெத்தட்லையோ எந்த டிவிஷன் மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏ க்யூப் இருக்கிறதுல 1 இருக்குது, அதுக்கப்புறம் -10, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 70 இருக்குது. சரிங்களா? இங்கே எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் அப்படின்றது கன்ஃபியூஷனே வேணாம். சரிங்களா? ஃபஸ்ட் டேர்ம் எப்பவுமே 0 தான். இங்கே என்ன நம்பரை போடணுன்றதை கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். இங்கே ஜிசிடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஜிசிடி a-7 அப்படின்னா இந்த காமன் டிவைசர் ஆஃப் ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் காமன் டிவைசர் தான் a-7. அப்போது அங்கே 7ன்றது ஒன்று இருக்கும், a-7ன்ற டேர்ம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ நம்ம 7 எடுத்துக்கலாம். அப்போ நான் இதை 7ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பாக என்ன வரும், ரிமைண்டர் 0 வரும். சரிங்களா? நீங்கள் எந்த டேர்ம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இங்கே ஜிசிடின்னு அவங்களே வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஜிசிடி தான் இந்த வேல்யூ. சரிங்களா? அப்போ ஜிசிடினா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற நம்பர் தான் நம்ம எடுத்திருப்போம். அப்போது அந்த இடத்துல a-7ன்ற ஒரு டேர்ம் கண்டிப்பாக இருக்கும். இந்த 7 to இதை செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 வரும், 7 1s are 7. இதை ஆட் பண்ணிங்கன்னா -3, 7 3s are 21, இங்கே -21 வருது. சரிங்களா? இதை செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், -10 வருதா? 7 into -10 is -70. அப்போ -17 + 17 நம்மளுக்கு என்ன வரும், 0 வந்துருச்சு. அப்போது a-1ன்ற ஒரு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. சரிங்களா? இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா a ஸ்கொயர் -3a -10ன்னு எழுதலாமா? இந்த டேர்மு ரிமைண்டர் இருக்கிறது. ஸோ அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி எழுதுகிறோம்னு பாருங்கள், a-7 ஆல்ரெடி ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டேர்ம் எழுதுகிறேன் அடுத்து, a ஸ்கொயர் -3a -10. சரிங்களா? அந்த டேர்ம் எடுத்துருக்கோம். இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, a-7 ஒன்று இருக்குது, டிவைட் பை. இது சிம்பிள் ஃபேக்டரைசேஷனில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள் ஃபேக்டரைசேஷனில் எப்படி போடுவீங்க, 35 மல்டிப்ளை பண்ணால் 35 வரணும், ஆடோ சப்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு 12 வரணும். சரிங்களா? 7 5s are 35, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், minus into minus plus 7 5s are 35. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 12 வருது. அப்போது இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபேக்டர் a-7ம் அடுத்த ஃபேக்டர் a-5ம் இருக்குது. இங்கே ஆல்ரெடி a-7 காமனாக இருக்குது, அது ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிமைனிங் இருக்கிறத a-7 எழுதிட்டேன். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமா? சிம்பிளாக -10 ஃபேக்டரைசேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், -3 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 வரணும். 5 2s are 10. இங்கே மைனஸ் வந்திருக்கிறதுனால ஹையஸ்ட் நம்பரில் மைனஸ் போடுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 5 2s are 10. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா -3. ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், a-5ன்ற ஒரு ஃபேக்டர், a+2ன்றது அனதர் ஃபேக்டர், டிவைட் பை. இது ஆல்ரெடி a-5 இருக்குது. சரிங்களா? அதை ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு q of x அப்படின்றது a-7 into a+2 is the terms. இதுதான் இந்த q of x.
சரிங்களா. இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் சிந்தட்டிக் டிவிஷனில் போடலாம், இல்லை லாங் டிவிஷனில் போடலாம். நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். லாஸ்ட்டில் இந்த ரிமைண்டர் இருக்குல்ல, இந்த ரிமைண்டரில் இதை ஏ ஸ்கொயர் எடுத்துங்க, இதை -3a, அடுத்து லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட்டு ஏ ஸ்கொயர். இந்த டேர்ம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சம் ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்கள். அதில் LCM GCD கொடுத்துருக்காங்க, P of x கேட்டிருக்காங்க, அண்ட் தென் Q of x கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். LCM into GCD is equal to P of x into Q of x. இங்கே தேவைப்படுறது P of x மட்டும்தான். அப்போ இந்த Q of x வந்து இங்கே டிவைட் பண்ணிக்கலாமா? LCM into GCD divide by Q of x is equal to P of x. இப்போ டேர்ம்ஸ் என்னென்ன கொடுத்துருவாங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். P of x is equal to LCM என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. அதுக்கடுத்து GCD என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை Q of xன்றது பாருங்கள், எக்ஸ் பவர் 4 அண்ட் தென் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் XY. சரிங்களா. இந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ P of x கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல டேர்ம்ஸ் பாருங்கள். இப்போது நியூமரேட்டர் டேர்ம்ஸில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா. இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இது லாஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிக்குங்க, டிவைட் பை இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த டேர்மை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இந்த டேர்ம் அப்படியே எழுதிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் XY. சரிங்களா. இந்த டேர்ம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா. அது என்ன ஃபார்முலா அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த டேர்ம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் XY ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் ஏபி ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்ன்ற மாதிரி. இது ஏ, இது பி, அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். இது ரெண்டும் ஏ ப்ளஸ் பி, இது ரெண்டும் ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்மேட்டில் இந்த ஃபார்முலா எழுத முடியும். சரிங்களா. இங்கே நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் XY இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் XY. இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவல் டேர்மாக இல்லையான்னு பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவல் டேர்ம் தான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, மைனஸ் XY இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்து நியூமரேட்டரில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் மட்டும் எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த டேர்மை நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதினாலும் சரி, இல்லை இப்படியே வச்சுக்கோங்க, அடுத்த டேர்ம் பார்க்கலாம். சரிங்களா. இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா எழுதலாமா? என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்மேட்டில் இதை எழுத போகிறோம். அப்போ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பின்ற இடத்துல என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஏன்ற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், பின்ற இடத்துல ஒய் ஸ்கொயர். இப்படி எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது. இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு டேர்மு அப்படியே டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது P of x is equal to எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற டேர்ம் தான் இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை யோசிச்சு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் XY ஹோல் ஸ்கொயர்னா இது ஏ, இது பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா இங்கே எழுதியிருக்கோம் தெரியுங்களா, இதே ஃபார்முலா தான். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்ற டேர்மில் எழுதுகிறோம் அந்த ஃபார்மேட்டுக்கு. சரிங்களா. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். ஏ இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி இருக்க இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதே ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் தென் P of x என்ற வேல்யூ கிடச்சிருச்சு. சரிங்களா. Thank you, students.